1 hour நடந்தாகணும். இவனுக்கு நரம்பு நட்டுக்குச்சு. இனிமே நாயனை வாசிக்க வேண்டியதுதான். ஏப்பா பாலைவனத்துல எங்க வேணாலும் டென்ட் போட்டுக்கலாம்ல. 1 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டு வந்து டென்ட் போட்டிருக்கே. இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? விடியற நேரத்துல இங்கிருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் அல்லக்கை, தண்ணிய வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் எல்லாம் தொங்கி போயிடும். மிஸ்டர் சக்தி, நான் படத்துக்கு போறேன். துணைக்கு வரட்டா? அதெல்லாம் வேணாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் சில்லுன்னு தண்ணி வேணும். ஐசே, இந்த டெசர்ட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் தண்ணி வேணும்னா எப்படி? அது அந்த ஆள் தான் யோசிச்சு முடிவு பண்ணும். முடியாதுன்னா முடியாதுன்னு ஒதுக்க சொல்லு, விட்டுடுவோம். இந்த பாப்பா நம்ம பையாவால முடியாதது முடிச்சு வைக்காததுன்னு எதுவும் இல்ல. என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஒரு பக்கெட் தண்ணி 500 ரூபாயா? 5000. எம்மாடியோ, என்னது பக்கெட் தண்ணி 5000ஆ? ஐசே, இது பகல் கொள்ள ஐசே. குளிக்கிறத மறந்துட்டு சென்று தச்சிக்க, அதான் சீப். நத்திங் டூயிங். பணத்தை கொடு. விடியறதுக்குள்ள எப்படி கொண்டு வரான்னு பார்க்கலாம். அப்ப டிக்கெட், இப்ப பக்கெட். கட்டு கட்டா கேஷ் அமுக்குறான். இந்த பாரு பையா, இவன் இப்படியே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹர்ட் ஆயிடுவேன். வேண்டாப்பா, நீ ஹட்டானா எங்க பர்ஸ் ஃபட் ஆயிடும். இஸ்மாயிலே, இந்த வேட்டைக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு. பாவம், ராத்திரி எல்லாம் நடந்து நடந்து 2 பக்கெட்ஸ் வாட்டர் கொண்டு வந்திருக்கான். 10,000 வாங்கினாலும் பக்க வேலைக்காரன் தான். டாமி, என்ன பாக்குற? என்னாச்சு உனக்கு? கொன்னிங் ஃபெலோ, உன்னை என்ன பண்ற பாரு. அத்தைட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சிட்டு எங்க கிட்ட 10,000 வாங்கிட்டியா? You liar! கொன்னிங் ஃபெலோ, cheat! நான் ஒண்ணு உங்களை சீட் பண்ணல. பக்கத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போனது உங்க அறிவு கெட்டத்தனம். தெரிஞ்சு சொல்லாம விட்டது என் அறிவாளித்தனம். இப்ப புரிஞ்சிடுச்சுல்ல? நின்னு குளிக்க வேண்டாம், நீ இந்திய குளிக்கலாம். போய் குதிங்க. ஐசே, உன் கேஷ் மொத்தத்தையும் வழிச்சிர போறான். டாமி, எனக்கு இந்த இடம் பிடிக்கல. Let's change the place. மேப் எடுத்துட்டு வா. அப்பா டாமி. ஏன் சாமி? ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட போல இருக்கு. ரொம்ப ஆயிட்ட. ஒரு 1000 வெட்டு. நான் அத்தனால உனக்கு பணம் கொடுக்கணுமா? அட்டு உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். திட்டினா இன்னொரு 1000 ஏறும். இது 2ம் கேட்டான் தான். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல சார். மயிலாப்பூர் கூட்டிட்டு போற மாதிரி ஜாலியா ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் எதுக்கு வந்தோம்னு சொல்லுங்க சார். 30 years டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். டாப் சீக்ரெட்டை லீக் பண்ண கூடாது. ஏன் ஒருத்தங்கிட்டே லீக் பண்ணுங்களா சார்? டியூட்டில நான் ரொம்ப சின்சியர். கட்னா பொண்டாட்டியே கழட்டி விட்டுவேன். எதை எப்ப எங்க லீக் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த டாப் சீக்ரெட்டா கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா? பொத்திக்கிட்டேன் சார். அது பாகிஸ்தான். Hey, what are you doing? Hey, hey. You're not nonsense. Go on. How are you, Mahadevaraya? Janaki Verma, and the Rudra Surat கொடுத்துரு. No. Not Janaki. Jackie the Great.
ஜாக்கி இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா I know. ருத்ர சூலத்துக்காக வந்திருக்காரு இந்த ராயர். வந்த மனுஷங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் வள்ளல் இல்ல. You understand? I'm a businessman. What's your offer? என்ன வேணும் உனக்கு? எங்க பூர்வீக சொத்து, அரண்மனை, வம்சா வழியா சேர்த்து வச்சிருக்கமே, வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தந்துறேன். அந்த ருத்ர சூலத்தை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். மகாதேவா, உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு ருத்ர சூலத்தை கொடுக்கறது கரெக்டான டீலா எனக்கு தோணல. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேட்கிறேன். ப்ளீஸ் அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. வேணும்னா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க. உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான். அத உன்கிட்ட இருந்து எடுக்கிறதால குச் ஃபாயதா நாய். ஏற்கனவே அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, सोच के बताऊंगा. எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, பாய். ஏய் ஏய் அடங்கி வரமா. என்னடா இவன்? ஓ டாமி, சர்க்கஸ் குரூப் போற மாதிரி என்ன பஸ் இது? சீக்கிரம் இதை மாத்த சொல்லு. சொல்லிடு. ஹலோ தெய்வம், கேட்டில? பஸ் மாத்திரு. ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரே ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இதுதான். ஓனர் தப்பு பண்ண சார்லி சாப்ளின் மாதிரியே இருப்பான். இத வரான் பாரு. ஆயே 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 మన காஷ்மீர் ஆந்திரா விலாசுக்கு ரண்டி வாங்கோ வாங்கோ. வாவ், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? வேஷா. உங்க பேர் என்ன? பாஷா, பாபா, படையப்பா எல்லாம் கலந்த பாபு. வக்கெட்டுமா ஆப்பு. ஒரிஜினல் பேர் சொல்லியா? என் ஒரிஜினல் பேர் ஆனந்த் பாபுங்க. ஊர்ல எல்லாரும் ஆனந்த்னு கூப்பிடுவாங்க. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாமுங்க. ரொம்ப ஓவரா பேசுற. இங்க எப்படி செட்டில் ஆன? எந்த ஒரு பெஸ்ட் வர்ஸ்ட் லவ் ஸ்டோரிங்க வாங்க சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா? லாரி கிளீனரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு என் பார்ட்டு கொடுத்தேன். இவன் எனக்கு ஆர்ட் கொடுத்தா. இவங்க அப்பா ஆர்ட் பொட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு தாலியும் இவங்க அப்பனுக்கு துளியும் ஒரே நேரத்துல கட்டிட்டேன். இந்த ஹோட்டலை அப்படியே சுட்டுட்டேன். தெய்வம் பையா, இவ ஆனந்த் பாபு இல்ல, அருவ பாபு. அடேங்கப்பா, என் பொண்டாட்டி என்ன அப்படிதான் கூப்பிடுவா. சுப் ரஹோ. அச்சுமா. லவ்ங்கிற பேர்ல ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து லவட்டி. காதல் குருடு மட்டும் இல்ல, குள்ளமும் கூட. அதுக்கு இவன் தான் எக்ஸாம்பிள். கரெக்ட். உங்க எல்லாருக்கும் காட்டேஜ் ரெடியா இருக்கு, வாங்கோ. புள்ளைங்க இல்லாதவங்க காலேஜ்ல படுத்துப்பாங்க. புள்ளைங்க இருக்கிறவங்க வெளியே விளையாடுவாங்க. ஏன் நீ விளையாடுறதுக்கு உனக்கு பிள்ளைங்க இல்லையா? அதுக்கு தான் ட்ரை பண்ணி. நாம கிளம்பலாம்யா. அப்படியா சார்? பகவே சங்கு ஊதியாச்சு. Good morning. மாமன் தான் ஊருக்கு கிளம்பி வர போறேன். நான் சன்னியாசி ராகவன் பேசுறேன் சார். சொல்லு ராகவன். அவங்க ஸ்ரீநகருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டோம் சார். வெரி குட், குட் ஜாப். தேங்க்யூ சார். சீக்கிரம் எனக்கு ஃபுல் ஒரு டீடைல்ஸ் நிமிஷம். எஸ் சார். நாம இப்போ நம்ம ஊருக்கு போலியா சார்? இல்ல, காஷ்மீருக்கு போறோம். நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு. நீ கொடுத்த 1 கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா 2 கோடி வேணும். என்ன பாக்குற? அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நினைச்சியா? சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். பணத்தை கொடு, சும்மா முறைக்காத. நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்கக்கூடாது. ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க. நல்லா தின்னுட்டு எப்படி தூங்குறான் பாரு. நம்ம சத்தம் போடாம போய் அவனோட ஏடிஎம் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட நமக்குன்னு பணத்தை இல்ல. நம்ம பணத்தை மட்டும் நம்ம பணத்தையும் சேர்த்து எடுக்கணும். வேகமா போ, சத்தம் போடாம வாங்க. ஓகே ஓகே, மெதுவா. ஐயோ, பெட்டி போடல. சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன இது சத்தம்? பேக்கு பஞ்சர் அடிச்சு போல இருக்கு.
பியூஸ் புடுங்கிக்கிச்சா? இவன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டுருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி போகிறான்.